ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சித்தார்த்தா. இதை எழுதினவங்க ஹெர்மன் ஹேஸ். இவர் ஒரு ஜெர்மன் ஆத்தர். இந்த பர்டிகுலர் நாவல் 1922 பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதோட பீரியட் அப்படின்னு பார்க்கும்போது ஏன்ஷியன் இந்தியா டியூரிங் டைம் ஆஃப் புத்தா அப்படின்ற அந்த ஒரு ப்ராக்டிஸ் ரொம்பவே பீக்கில் இருந்த டைமில் ஒரு யங் மேன் அவர் லைஃபோட மீனிங் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களுக்கு போகிறாரு. அப்படி அவர் போகும்போது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விஷயம் லேர்ன் பண்ணிக்கிறாரு. எந்த இடத்துலையுமே அவருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காததுனால லாஸ்ட்டாக ஒரு லைஃப்பை சூஸ் பண்ணுறாரு. எந்த ஒரு ஹியூமன் சோலாக இருந்தாலும் லைஃப்பில் எனக்கு ஒரு மீனிங் இருக்கணும், என் லைஃப் மீனிங்காக இல்லாமல் ப்ராப்பராக இல்லாமல் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு அவங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அந்த ஒரு மீனிங்கை தேடி ஓட ஆரம்பித்தாங்கன்னா யாரோட லைஃப்புமே ப்ராப்பராக இருக்காது. ஓகேவா? அவங்க கடைசி வரைக்கும் அந்த மீனிங்கை தேடிட்டே தான் இருக்க வேண்டியது இருக்கும். இல்லை ஒரு பீரியடில் அவங்களுக்கு அந்த மீனிங் தெரியலாம். பட் அந்த ஜேர்னியை பார்க்கும்போது அது ப்ராப்பராக இருக்காது. நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதில் நிறைய வேஸ்ட் ஆஃப் டைம் இருக்கும். ஸோ யூஸ்வலாக எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை யோசித்து மீனிங் ஆஃப் த லைஃப்பை தேடாமல் பர்டிகுலர் டைமுக்கு நம்மளுக்கு என்ன தேவை, நம்ம எப்படி மணி ஏர்ன் பண்ண முடியும், எப்படி நிறைய பீப்புளோட ஹார்ட்ஸை கெயின் பண்ண முடியும், அந்த மாதிரி தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோமே தவிர யாருமே மீனிங் ஆஃப் லைஃப்பை தேடலை. அப்படி தேடின ஒரு பர்சனோட லைஃப்பை பற்றி தான் இந்த ஸ்டோரியில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் ப்ரொட்டகானிஸ்ட்னு பார்க்கும்போது அவங்க ஒரு ஹிஸ்டாரிக்கல் புத்தா அதோட ரிஃப்ளெக்ஷனும் இருக்கும். அண்ட் ஆல்சோ ஈஸ்டர்ன் ஃபிலாசபி, புத்திசம், ஹிந்துவிசம் இந்த மாதிரி நிறைய ஷேட்ஸ் அந்த ப்ரொட்டகானிஸ்ட்டை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இதோட ஜான்ரா அப்படின்னு பார்க்கும்போது ஃபிலாசபிக்கல் ஃபிக்ஷன், ஸ்பிரிச்சுவல் ஃபிக்ஷன் அண்ட் ஆல்சோ கம்மிங் ஆஃப் ஏஜ். கம்மிங் ஆஃப் ஏஜ் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், ஒரு பர்சனோட லைஃப் சின்ன வயசுலேருந்து அடல்ட் அந்த ஏஜ் வர்ற வரைக்கும் அவங்களோட லைஃப்பை டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது கம்மிங் ஆஃப் ஏஜ் நாவல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இந்த நாவலும் ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் நாவல். ஸோ கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு சித்தார்த்தா, இவர் தான் ப்ரொட்டகானிஸ்ட். இவரோட லைஃப்பை பற்றி தான் இந்த நாவலில் ஷேர் பண்ண போகிறாங்க. இவர் தான் லைஃபோட அந்த மீனிங்கை தேடி ஒவ்வொரு இடமா ட்ராவல் பண்ண போகிற அந்த பர்சன். ஓகேவா? தென் இவரோட ஃப்ரெண்ட் கோவிந்தா, தென் வாசுதேவா அப்படின்ற ஒரு வைஸ் ஸ்பிரிச்சுவல் போட் ஓட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பர்சன் இவர் வாசுதேவா அப்படின்றவர். காமஸ்வாமி அப்படின்றவர் ஒரு வெல்த்தியான ஒரு மர்ச்சன்ட். தென் கமலா அப்படின்ற ஒரு பொண்ணு மீட் பண்ணுவாங்க. அவங்க ஒரு கோர்ட்டிசன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ராயலான இடத்துல ஒர்க் பண்ணுற ஒரு லேடி. ஸோ இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். ஓகே, சம்மரி பார்த்துடலாம். நாவல் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இப்போது சித்தார்த்தா அப்படின்றவர் ரொம்பவே ஹேண்ட்ஸமான ஒரு ரெஸ்பெக்டடான ஒரு பிராமன் ஃபேமிலியில் இருக்கிற ஒரு பையன். ஓகேவா? ஸோ அந்த பையன் ரொம்பவே ரெஸ்பெக்டடான ஒரு ஃபேமிலி இந்தியாவில் இருக்கிறாங்க. ஸ்பிரிச்சுவல் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அப்படின்றதுனால அவங்கள சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக இவனுமே அவனோட அப்பா மாதிரி ஒரு கிரேட் பிராமணாக ரொம்பவே ஸ்பிரிச்சுவலான ஒரு பர்சனாக வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு நல்ல பிராமணாக இருப்பான் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறாங்க. ஓகேவா? பட் சித்தார்த்தாக்கு என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருக்கும் அப்படின்னா, அவன் எல்லா இடத்துலையுமே என்ஜாய் பண்ணுவான். நல்லா அவன் ஃப்ரெண்டான கோவிந்த் கூட சேர்ந்துட்டு அவனுக்கு என்னெல்லாம் என்ஜாய்மெண்ட்டுன்னு தோணுதோ அது எல்லாத்துலேயுமே இன்வால்வ்டாக இருக்கிறது, ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதுக்கான எல்லா ஒர்க்குமே பண்ணுவான். பட் ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபீல் பண்ண முடியுது. ஏதோ ஒரு இடத்துல அவனால் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்றத பார்க்க முடியல, ஒரு கம்ப்ளீட்னஸ் இல்லை. ஸோ அந்த ஒரு மொமெண்ட் தேட ஆரம்பிக்கிறான். லைஃப் எப்போ கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ஃபீல் ஆகும், எப்போ நம்மளுக்கு ஒரு கம்ப்ளீட் பீஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறான். ஈவன் அவன் அவனோட ரிலீஜியஸில் இருக்கிற எல்லா ரிச்சுவல்ஸ், எல்லா ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ணுறான். இருந்தும் ஏதோ ஒன்று லேக் ஆகிற மாதிரி அவனுக்கு எப்போவும் ஃபீல் ஆகிட்டே இருக்கு. ஸோ அவன் என்ன ஃபீல் பண்ணுறான் அப்படின்னா, நான் கண்டுபிடிக்கணும் எந்த இடத்துல லேக் ஆகுது, எது எனக்கு ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்குது அப்படின்னு சொல்லி தேடணும்னு சொல்லி நினைக்கிறான். ஸோ அவனோட ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் அவனுக்கு என்னெல்லாம் டீச் பண்ணுறாங்களோ எல்லாத்தையுமே பண்ணுறான். பட் எதை பண்ணாலுமே அவனுக்கு ஒரு ஹாப்பினஸ் அண்ட் பீஸ் அப்படின்றது கிடைக்கவே இல்லை. தென் அவன் என்ன ஃபீல் பண்ணுறான்னா, ஒருவேளை நம்மளுக்கு தான் இந்த மாதிரி இருக்குதோ, நம்ம மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு என்லைட்மெண்ட் நம்மளுக்கு இல்லை, நமக்கு மட்டும்தான் தோணுதோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். பட் ஆஃப்டர்வேர்ட்ஸ் அவன் அதை பற்றி திங்க் பண்ணி பார்க்கும்போது, ஒரு அனலைஸ் பண்ணும்போது அவனுக்கு என்ன ரியலைஸ் ஆகுதுன்னா, அவனோட அப்பாவாக இருக்கட்டும், இல்லை அதர் எல்டர்லி பிராமின்ஸாக இருக்கட்டும், யாருக்குமே ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கல அப்படின்றது அவனுக்கு ரியலைஸ் ஆகுது. எல்லாருமே எத்தனை வருஷமாக இந்த ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாலும் ஸ்டில் அவங்களுக்கு ஒரு என்லைட்மெண்ட் அப்படின்றது கிடைக்கல. ஸோ எவ்வளோ தான் நம்ம ரிலீஜியஸ்குள்ளே இருந்தாலும், எத்தனை வருஷம் ஆனாலும் எனக்கும் இது கிடைக்க போகிறதில்ல அப்படின்ற ஒரு மைண்ட் செட்குள்ளே வரான். ஒரு ப்ராப்பரான ஒரு கிளியர் ஐடியா அவனுக்கு கிடைக்குது.
ஸோ அவன் என்ன ஃபீல் பண்ணுறான் அப்படின்னா, இதை விட்டு நான் வெளியே வரணும். ஸோ இது ரிலேட்டடாக அவனோட ஃபேமிலிட்டெல்லாம் பேசலாம், அப்பா கிட்டலாம் பேசலாம்னு நினைக்கிறான். பட் அவனுக்கு தெரியுது எல்லாருமே ரொம்ப கண்மூடித்தனமாக அந்த ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் எல்லாம் நம்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன கொஷின்ஸ் கேட்டாலும் அதுக்கு வந்து அது அப்படியே பிளைண்டாக அதை நம்மளும் நம்புகிற மாதிரி தான் ஏதாவது ரீசன் சொல்லுவாங்களே தவிர, ப்ராப்பரான ரீசனோ ஒரு என்லைட்மெண்ட் நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்றது அவருக்கு தெரிய வருது. ஸோ இப்படி அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, சடனாக ஒரு குரூப் ஆஃப் சமனாஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு குரூப் ஆஃப், அதுவும் ஒரு மாங்க் மாதிரி தான், ஓகே, துறவிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சமண மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய சில பேர் வந்து அவங்க டவுனை கிராஸ் பண்ணி போகிறாங்க. ஸோ அவங்க போகும்போது அவங்கள பார்த்தாலே தெரியுது அவங்க ரொம்ப பசியோடு இருக்கிறாங்க. அவங்க ஆல்மோஸ்ட் நேக்கடாக இருக்கிறாங்க. ஸோ பாட்டம் மட்டும் கவர் பண்ணியிருக்கிறாங்க. தென் அவங்க எல்லாருமே எதுக்காக இந்த டவுன் பக்கம் வராங்க அப்படின்னா, பெக் பண்ணுறதுக்காக, யாராவது ஒருத்தவங்க வந்து அவங்களுக்கு ஃபுட் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்காக தான் வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களோட கண்டிஷனை பார்க்கும்போது இவருக்கு என்ன புரியுது அப்படின்னா, எப்போ நம்மளோட ஹெல்த்தாக இருக்கட்டும், நம்மளோட வேர்ல்ட்லி ப்ளஷராக இருக்கட்டும், நம்மளுக்கு சந்தோஷம் தரக்கூடிய டிசையர்ஸ் எல்லாத்தையும் எப்போ விட்டுட்டு ஒரு லைஃப் நம்ம லீட் பண்ணுறோமோ, அப்போ தான் நம்மளுக்கு ஒரு என்லைட்மெண்ட் கிடைக்கும். அப்போ தான் நம்ம காட் கிட்ட டைரெக்டாக ஒரு கனெக்ஷனோடு இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி இவருக்குள்ளே ஒரு மைண்ட் செட் வர ஆரம்பிக்குது. ஸோ ஃபிசிக்கல் டிசையர் அண்ட் ஆல்சோ எல்லா விதமான ஹாப்பினஸையும் நம்ம விட்டுட்டு ஒரு லைஃப் லீட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே வராரு. தென் அவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவங்களோட ப்ரீச்சிங் எல்லாம் கேட்கும்போது சில விஷயங்கள் கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது. இவர் இவ்வளோ நாளும் இந்த பிராமின்ஸாக இருந்து ஃபாலோ பண்ண விஷயங்களும் அவங்க ப்ரீச் பண்ணுற விஷயங்களும் சில கான்ட்ரவர்சியாக இருந்த உடனே அதை பற்றி இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. இது வந்து அவருக்கு என்லைட்மெண்ட் கொடுக்கலன்ற உடனே அந்த சமனாஸோட அந்த ப்ராக்டிஸில் என்லைட்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றத வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இதை பற்றி அவங்க அப்பா கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட பேசுகிறாரு. அவரோட அப்பாவும் அவர் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிடலாம், அவரோட மைண்டை சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ரீசன் சொல்கிறாரு. என்னெல்லாமோ அவரை வந்து பேசி பார்க்குறாரு. பட் இவர் வந்து அவரோட அந்த கான்செப்டில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. கண்டிப்பாக எனக்கு என்லைட்மெண்ட் வேணும், அது இங்கே கிடைக்கல, கண்டிப்பாக சமனாஸோட அந்த ஒரு ப்ராக்டிஸில் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறாரு. அதனால் அவங்க அப்பாவையும் மீறி அந்த ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. அப்படி இவர் முடிவு பண்ணும்போது இவரோட ஃப்ரெண்டான கோவிந்த் இருக்கார் இல்லையா, அவரும் சரி நானும் வந்து உன்னோட ஜாயின் பண்ணிக்கிறேன், எனக்கும் என்லைட்மெண்ட் வேணும், லைஃப்பில் ஒரு மீனிங் கிடைக்கணும் இல்லையா, ஸோ நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து போகிறாங்க. அப்படி 2 பேரும் போயிட்டு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சித்தார்த்தா வந்து ரொம்பவே குயிக்காக அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அவங்களோட அந்த மெத்தட்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப குயிக்காக அடாப்ட் பண்ணிக்கிட்டாரு. எப்படி இதை வந்து அவ்வளோ ஈஸியாக அவர் அடாப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா, பிராமின்ஸில் அவர் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்ட சில விஷயம், பேஷன்ஸாக இருக்கட்டும், டிசிப்ளினாக இருக்கட்டும், இது எல்லாமே பிராமின் ட்ரெடிஷன்லேயே ஆல்ரெடி இருக்கிறதுனால இவருக்கு இதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ரொம்பவே கான்ட்ராஸ்ட்டாக இல்லாததுனால, சில விஷயங்கள் சிமிலராக இருக்கிறதுனால இவரால் ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. தென் அவர் என்ன விஷயம் லேர்ன் பண்ணிக்கிறாரு அப்படின்னா, ஹவு டு ஃப்ரீ ஃப்ரம் லைஃப். நம்ம லைஃப் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஸ்டக் ஆகிட்டு இருக்கிறோம். லைஃப் அப்படின்றதுல வந்து நம்ம எப்போவுமே ஒரு ஃபேண்டசி இருக்கணும், கலர்ஃபுல்லாக இருக்கணும், இந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அது எல்லாத்துக்காகவும் நம்ம வந்து நிறைய டிசையர்ஸ் நம்மளுக்கு இருக்கும். நம்மளோட ஃபுட்டாக இருக்கட்டும், கிளாத், நம்மளோட லைஃப் ஸ்டைல், இந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு டிசையர்ஸ் இருக்கும். ஸோ அந்த டிசையர்ஸ் எல்லாத்துலேருந்தும் நம்ம வந்து ஃப்ரீ ஆகணும். நம்ம எதை பற்றியும் கான்ஷியஸாக இல்லாமல் அந்த விதமான டெம்ப்ரவரி ஹாப்பினஸ் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு ஒரு ப்ராப்பரான லைஃப், நம்மளுக்கு என்ன தேவையோ ஃபுட், வாட்டர், ஷெல்டர் அண்ட் ஆல்சோ கிளாத், இது போதும் இல்லையா, இதுக்கு மேலே நம்மளுக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு ஒரு ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தோம் அப்படின்னா லைஃபுக்கான அந்த மீனிங் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து எல்லாத்தையுமே டே பை டே அவங்க சொல்லிக் கொடுக்குற எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறான். அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறான். ஒரு பர்டிகுலர் டைமில் என்ன ஆகுது அப்படின்னா, இவனுக்கு வந்து ஒரு விஷயம் புரிய வருது. நம்ம வந்து என்னைக்கு நம்மளோட செல்ஃப், நமக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருக்கிறோமோ, நம்மளை பற்றியே அதிகமாக யோசிக்காமல் இருக்கிறோமோ, ஒரு செல்ஃப்லெஸ் பர்சனாக இருக்கிறோமோ, அப்போ வந்து நம்மளால் இந்த ஒரு என்லைட்மெண்ட்டை அட்டைன் பண்ண முடியும் அப்படின்றத வந்து ஃபீல் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ ஒரு விஷயம் அவருக்கு வந்து அந்த இடத்துல ப்ரீச் பண்ணப்படுது. வேர்ல்டு வந்து ஏதோ ஒரு இடத்துல எல்லாருமே கனெக்ட் ஆகிறோம் அப்படின்ற விஷயத்த அவங்க ப்ரீச் பண்ணுறாங்க. ஓகேவா, இந்த ஒரு விஷயம் இவன் மைண்டில் எப்போவுமே இருக்குது. ஓகேவா. ஸோ இப்போ வந்து சன் பேர்ன்ட், அவன் ரொம்பவே தாகத்தோட, பசியோட, ஹாஃப் நேக்கடாக, அவனுமே
ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான். ஸோ அந்த மொமெண்ட் அவனுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, இவ்வளோ கஷ்டப்படுறோம், பட் ஸ்டில் நம்மளுக்கு இந்த என்லைட்மெண்ட் அப்படின்றது கிடைக்கல. இன்னுமே எனக்கு நிறைய கொஷின்ஸ் இருக்குது. அந்த கொஷின்ஸ்லாம் நான் இன்னும் கேட்கல. பட் அந்த கொஷின்ஸ்லாம் எப்போவுமே என் மைண்டில் இருந்துகிட்டே இருக்குது. அந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர் கிடைக்கல. ஈவன் நான் வந்து ஒரு சிம்பிளான லைஃப், எனக்கான டிசையர்ஸ் எல்லாத்தையுமே விட்டுட்டு இந்த யங் ஏஜில் நான் இவ்வளோ கஷ்டப்படும் போது கூட ஸ்டில் எனக்கு அந்த என்லைட்மெண்ட் அப்படின்றது கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாகவும், அது ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் மைண்ட் செட்டுக்கு அவனை கூட்டிகிட்டு போகுது. ஓகேவா? ஸோ அதனால் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இதை விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறான். பட் கோவிந்தா வந்துட்டு இந்த சமண மதத்தில் அவன் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கிறான். ஓகே, இது நல்லா தானே இருக்குது, இதில் அவங்க சொல்கிறது எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது, அந்த மாரல் ப்ராக்டிஸாக இருக்கட்டும், ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸாக இருக்கட்டும், எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. நான் ஜாயின் பண்ண டைம்லேருந்து இப்போ வரைக்கும் எல்லாமே ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்குது. ஸோ எனக்கு இது பிடிச்சிருக்கு, இதிலேருந்து நான் போகணும்னு நினைக்கல அப்படின்ற மாதிரி கோவிந்தாவோட மைண்ட் செட் இருக்குது. பட் சித்தார்த்தாவுக்கு வந்து எந்த இடத்துலையும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல. அந்த பிராமன் ஃபேமிலியில் இருக்கும்போது எனக்கு என்ன மாதிரியான ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சோ அதே தான் நான் இங்கேயும் ஃபீல் பண்ணுறேன். அங்கே எல்லாமே இருந்தும் ஏதோ ஒன்று மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இங்கே எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போதும் எனக்கு அந்த என்லைட்மெண்ட்டை மட்டும்தான் தேடுதே தவிர வேறு எந்த ஒரு டிசையருமே எனக்கு இல்லை. அதனால் அந்த என்லைட்மெண்ட் எங்கே கிடைக்குமோ நான் அதை நோக்கி தான் ஓடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் இந்த இடத்துல இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு. இந்த மாதிரி இங்கேருந்து போகலாமா வேண்டாமான்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருக்கிற டைமில் அங்கே இருக்கிற அந்த சமண அந்த மாங்ஸ் எல்லாருமே ஒரு விஷயத்தை கேள்விப்படுறாங்க. இந்த பர்டிகுலர் டவுனுக்கு கௌதம புத்தா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நியூ புத்தா வந்து வந்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி, ஒரு ஹோலி மேன் வந்திருக்கிறாங்கன்ற நியூஸ் வந்து அவங்களுக்கு தெரிய வருது. இதை கேட்ட உடனே சித்தார்த்தாவுக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்குது. அந்த பர்சனை பார்க்கணும், அட்லீஸ்ட் அந்த பர்சன் கிட்டேயாவது இதுக்கான சொல்யூஷன் இருக்குமா, ஆன்சர் இருக்குமா, அவங்கள நான் பார்த்தேன் அப்படின்னா அவங்க கிட்ட ஜாயின் பண்ணிடலாமா, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் அவனுக்குள்ளே இருக்கும். அந்த புத்திசமில் வந்து ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட் அப்படின்றது நிர்வாணா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அதுக்கு ஒரு டேர்ம் வச்சுருக்காங்க, அதுக்கு ஒரு சில ப்ராக்டிஸ் வச்சுருக்காங்க. ஸோ அது கண்டிப்பாக ப்ராப்பராக தான் இருக்கும், எனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இவர் ரொம்பவே நம்புகிறாரு. அவரோட ஃப்ரெண்டு கோவிந்தாவையும் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணுறாரு, நீ தயவு செஞ்சு என்னோட வந்துரு, நான் கண்டிப்பாக உனக்கு என்லைட்மெண்ட்டை தேடி தருவேன் அப்படின்ற மாதிரி அவரை கன்வின்ஸ் பண்ணுறாரு. ஸோ இப்போ அதில் ஜாயின் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாங்க இல்லையா? ஸோ இவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். இப்போ சமணா அந்த லீடர் கிட்ட போய் பேசுகிறாரு, இந்த மாதிரி நாங்கள் அங்கே போகணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசும்போது அவர் ரொம்பவே அப்செட் ஆயிடுறாரு. அவருக்கு இவங்க 2 பேரையும் விடுறதுக்கு இஷ்டமே இல்லை. பட் அவர் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிவிட்டு இவங்க அங்கேருந்து லெஃப்ட் ஆயிடுறாங்க. ஸோ இப்போ வேறு இடத்துக்கு போயாச்சு. அந்த புத்திசம் கேம்ப் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்களும் இவங்களை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த கேம்பில் இவங்களும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இப்போது ஸ்டார்டிங்கில் சித்தார்த்தாவுக்கு வந்து அவங்களோட ஐடியாலஜிஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, ப்ராப்பராக தான் அவங்க சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி பிடிச்சிருக்கு. அவங்க 2 பேரையும் எப்படி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த 8 ஃபோல்ட் பாத் அப்படின்னு அவங்க ஒரு பாத் வச்சுருக்குறாங்க, அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். புத்திசமில் ஒரு 4 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி புத்திசம்க்கு சில ப்ராக்டிஸ், சில ரிச்சுவல்ஸ், சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, எல்லாத்தையுமே டீச் பண்ணுறாங்க. எல்லாமே இவங்களுக்கு கன்வின்சிங்காக இருக்குது. அண்ட் ஆல்சோ கோவிந்தா வந்து எல்லாத்துலேயும் ஈஸியாக அடாப்ட் ஆகிடுறாரு. எல்லாமே அவருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்குது. ஆனால் சித்தார்த்தாவுக்கு அந்த மாதிரி கிடையாது. சித்தார்த்தா எல்லா இடத்துலையும் ஒரு டவுட்ஸ் அண்ட் கொஷின்ஸோடையே இருக்கிறாரு. எந்த இடத்துல அந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் கிடைக்கலையோ உடனே அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுறாரு. அந்த மாதிரி ஒரு நாள் இந்த புத்தாவோட ப்ரீச்லேயும் இவருக்கு சில கொஷின்ஸ் வர ஆரம்பிக்குது. சில விஷயங்கள் சிமிலராக இருந்தாலும் சில விஷயங்கள் டோட்டலாக ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ அதை பார்க்கும்போது அகெயின் இவருக்கு கொஷின்ஸ் வருது. இவங்களுமே எல்லா விஷயங்களும், எல்லா கிரியேச்சர்ஸ், ஹியூமன், அனிமல்ஸ், பேட்ஸ் எல்லாமே ஏதோ ஒரு விஷயத்தில் கனெக்ட் ஆகிருக்குது. நம்ம வந்து ஃபிசிக்கல் டிசையர்ஸை எப்போ விடுறோமோ அப்போ தான் நம்மளுக்கு ஒரு ப்ராப்பரான ஹாப்பினஸ், பீஸ் எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே அவர் கேட்டுக்கிறாரு. பட் ஸ்டில் அவருக்கு ஏதோ ஒரு டவுட் இருக்குது. இது எல்லா மாதிரியும் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ எனக்கு எந்த விதமான டிசையர்ஸ் எதுவுமே கிடையாது, எல்லோரும் ஒன்றுன்றதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் ஸ்டில் எனக்கு அந்த என்லைட்மெண்ட் கிடைக்கலையே, ஏன்? அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய புத்தர் இருக்கிறாங்க, நிறைய மாங்க் இருக்கிறாங்க, யாருக்குமே அந்த என்லைட்மெண்ட் கிடைச்ச மாதிரி இல்லையே, அதுக்கு என்ன ரீசன் அப்படின்ற மாதிரி அவருக்குள்ளே ஒரு கொஷின் வர ஆரம்பிக்குது. ஸோ அவருக்கு வந்து புரியுது, எல்லா இடத்துலையும் எல்லாருமே அதை தேடிட்டு தான் இருக்கிறாங்க, யாருக்கும் சொல்யூஷன் கிடைக்கல. பட் எல்லாரும் அந்த சொல்யூஷனை தேடி அந்த லைஃப்பை கண்டினியூ பண்ணுறாங்களா, இல்லை அந்த சொல்யூஷனே வேண்டாம், எனக்கு என்ன இருக்குதோ அதை வச்சு நான் வாழ்ந்துட்டு போகிறேன் அப்படின்னு இருக்கிறாங்களா அப்படின்றதான் கொஷின். இவர் வந்து அதை தேடணும்னு நினைக்கிறாரு. மற்றவங்க எல்லாரும் அவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்களோ, வாழ்க்கையை எப்படி கூட்டிகிட்டு போகுதோ அந்த பாதையிலே போயிட்டுருக்குறாங்க. ஸோ
ஸோ இப்போ அவருக்கு கிளியராக புரிகிற விஷயம் என்ன அப்படின்னா, ரிலீஜியஸ் அப்படின்ற ஒரு விஷயம் என்றைக்கும் ஒரு மனுஷனுக்கு என்லைட்மெண்ட்டை கொடுக்க முடியாது அப்படின்றது அவருக்கு தெரியுது. இப்போது சர்ச்சோ, டெம்பிளோ, மசூதி எதுவாக இருந்தாலும் அங்கே போனால் நம்மளுக்கு ஒரு என்லைட்மெண்ட் கிடைக்கும், ஒரு பீஸ் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் ஓகே. பட் அது பெர்மனெண்ட்டாக இருக்குமா? அங்கே தான் கொஸ்டின் வருது. ஸோ இவர் வந்து ஒரு பெர்மனன்சியை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. ஸோ இப்போ வந்து அவர் டிசைட் பண்ணிட்டாரு, ஓகே இதுக்கப்புறம் நோ மோர் மெடிடேஷன், நோ மோர் சாக்ரிஃபைஸ். நான் எதையுமே சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறதில்ல, எந்த மெடிடேஷன், எந்த ரிச்சுவல்ஸ் எதையும் ஃபாலோ பண்ண போகிறதில்ல. என்ன லைஃப் எப்படி கூட்டிகிட்டு போகுதோ அந்த மாதிரி தான் நான் இருக்க போகிறேன். பெட்டர் நான் மெட்டீரியல் லைஃப் லீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. வேர்ல்ட்லி ப்ளஷர்ஸ் என்னெல்லாம் அவருக்கு கிடைக்குதோ, என்னெல்லாம் அவரை சந்தோஷமாக வச்சுக்க போதோ எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. அப்படி இவர் வந்து டவுனுக்கு ட்ராவல் பண்ணி போகும்போது ஒரு போட் எல்லாம் ஓட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பர்சனை வந்து மீட் பண்ணுறாங்க. அவர் தான் இவங்களை கூட்டிகிட்டு போய் இன்னொரு அந்த ரிவரை கிராஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இன்னொரு சைடு போகிறாங்க. அந்த ஜேர்னியில் வந்து இவர் அவர்கிட்ட பேசும்போது என்ன புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னா, இந்த போட்மேனோட லைஃப் ரொம்பவே சிம்பிள் இல்லையா? அவங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான ஏர்னிங்ஸ் தான் கிடைக்கும். அவங்களுக்கு கம்பெனி அப்படின்னும் யாரும் இருந்த மாதிரி இல்லை. பட் ஸ்டில் அவருக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்குது, ஒரு பீஸ் இருக்குது. அந்த லைஃப்பை அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணி வாழ்கிறாரு. ஸோ அந்த ஒரு மொமெண்ட் இவர் பார்க்குறாரு. சிம்பிள் லைஃப்லேயே ஹாப்பினஸ் இருக்கா அப்படின்றத யோசிக்கிறாரு. பட் அதை வந்து பெருசாக எடுத்துக்கல. ஓகேன்னு சொல்லி அந்த ரிவரை கிராஸ் பண்ணியாச்சு. இப்போ சிட்டி லைஃப்குள்ளே போயாச்சு. ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு கோட்சன் கமலா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விமன், ஒரு வெல்த்தியான இடத்துல ஒர்க் பண்ணுற ஒரு விமன் வந்துட்டு இவரை வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள பார்த்த உடனே இவருக்கு ரொம்பவே பிடிச்சிருது. பார்த்த உடனே அவருக்கு தோன்ற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு பொண்ணால் மட்டும்தான் எனக்கு லவ் அப்படின்ற ஒரு விஷயத்த டீச் பண்ண முடியும் அப்படின்றத வந்து நினைக்கிறாரு. பட் இவரால் டைரெக்டாக போய் அவங்கள அப்ரோச் பண்ண முடியாது. ஏன்னா அவர் வந்து ஸ்டில் அந்த ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ்குள்ளே தான் இருக்கிறாரு. கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகலை இல்லையா? ஸோ அந்த விமனுமே இவர் வந்து எப்போ ஒரு மெட்டீரியல் லைஃப்பை ப்ராப்பராக அடாப்ட் பண்ணுறாரோ அப்போ தான் என்னாலேயும் அவர்கிட்ட அந்த லவ்வை பற்றி பேச முடியும் அப்படின்றதுல அந்த விமனுமே ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் 2 பேரும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது, நிறைய பேசும்போது இவங்க வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க அவரை. நீங்கள் வந்து ஒரு மர்ச்சன்ட்டோட லைஃப்பை ஃபாலோ பண்ணக்கூடாது, அந்த பாத்தில் ஏன் போகக்கூடாது, உங்களுக்கு மீனிங் வேணும், லவ்னா என்னன்னு தெரியணும், லைஃப்னா என்னன்னு தெரியணும். ஸோ இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ராப்பரான நார்மலான ஒரு லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா. ஸோ அவளோட ஹெல்ப்போடு இவரும் நிறைய சர்ச் பண்ணும்போது அவருக்கு ஒரு ஜாப் கிடைக்குது. காமசுவாமி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, ஒரு வெல்த்தியான மர்ச்சன்ட். அந்த பர்சன் கீழே ஒர்க் பண்ணுற மாதிரி இவருக்கு ஒரு ஒர்க் கிடைக்குது. அந்த ஒர்க் மூலமாக இவர் வந்து ட்ரேடிங்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாரு. ட்ரேடிங்கில் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டான ஒரு பர்சன் ஆகிறாரு. வித்தின் அ ஃபியூ இயர்ஸ் அவர் வந்து ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் மேன் ஆகிறாரு. நிறைய ஏர்ன் பண்ணுறாரு. அந்த பிஸ்னஸ் வேர்ல்டை பற்றி ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் அவருக்கு இருக்குது. லவ் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி கமலாவும் அவருக்கு வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து டீச் பண்ணியிருக்கிறாங்க. காமசுவாமி அப்படின்றவர் பிஸ்னஸை பற்றி டீச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எல்லாருக்கிட்ட இருந்தும் அவர் வந்து கொஞ்சம் நாலேஜை கெயின் பண்ணி வச்சுருக்கிறாரு. நிறைய வருஷங்கள் கடந்து போயாச்சு. கமலா அப்படின்ற அந்த பொண்ணோடையும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாரு. தென் இப்போ அவரோட பிஸ்னஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ரொம்ப வெல்த்தியான ஒரு லைஃப் லீட் பண்ணிகிட்ருக்கிறாரு. இப்போது அகெயின் அந்த கொஷின் வந்து அவருக்குள்ளே வர ஆரம்பிக்குது. நான் நிறைய ஏர்ன் பண்ணிட்டேன். பட் எவ்வளோ ஏர்ன் பண்ணாலும் அந்த ஏர்னிங்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு கேம் மாதிரி. நான் எவ்வளோ வின் பண்ணாலும் சரி, எவ்வளோ லாஸ் ஆனாலும் சரி, அது ஒரு கேம் அப்படின்னு தானே எனக்கு இருக்குது. அதனால எனக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ், ஒரு பெர்மனெண்ட் ஹாப்பினஸ் கிடைக்கல இல்லையா? அந்த மாதிரி தான் எனக்கு லைஃப்லேயும் நான் ஏர்ன் பண்ணும்போதும் லாஸ் ஆகும்போதும் ஒரு டெம்ப்ரவரியான ஃபீலிங் தான் எனக்கு இருக்குது. நான் நிறைய கேம்பிளிங், டான்ஸ், ட்ரிங்க்ஸ், இந்த மாதிரி செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி லைஃப்பை எப்படிலாம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ, ஸ்பாயில் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுறாரு. பட் ஸ்டில் அவருக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது இல்லை. நான் வந்து இவ்வளோ நாளும் என்னோடய லைஃப்பை மெட்டீரியலிஸ்டிக்காக வாழணும்னு சொல்லி வாழ்ந்தனே தவிர அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு பெர்மனெண்ட் ஹாப்பினஸ் அப்படின்னு எனக்கு எதுவுமே கிடைக்கல. நிறைய நாலேஜ் நான் கெயின் பண்ணேன், நிறைய ஏர்னிங்ஸ் எனக்கு இருந்துச்சு. பட் ஸ்டில் நான் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னு சொல்கிறாரு. ஏதோ ஒரு விஷயம் அவரோட சோலை டச் பண்ணல அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போது வந்து அவருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது. கமலா அப்படின்றவங்க ஒன்ஸ் லவ்வை பற்றி டிஸ்கிரைப் பண்ணும்போதோ அவங்க வந்து நிறைய விஷயங்களில் ஒரு சாங் பேர்ட் அப்படின்னு, சாங் ஆஃப் பேர்ட் சாங், இந்த மாதிரி ஒரு பேர்ட் வந்து எப்போவுமே கேஜில் இருந்து அது ரொம்பவே அழகாக பாட்டு பாடுறதா அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருப்பார். ஸோ அந்த விஷயத்த நினச்சி பார்க்குறாங்க. கமலா வந்து அந்த பேர்டு எவ்வளோ அழகாக இருந்துச்சு, அது எவ்வளோ பாட்டு பாடுச்சு, அதனால் எத்தனை பேர் சந்தோஷமானாங்க, இதெல்லாம் சொன்னாலே தவிர அந்த பேர்டு வந்து அந்த கேஜில் இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக இறந்துட்டுருக்கு அப்படின்றத அவள் டீச் பண்ணல அப்படின்றது அவருக்கு புரிய வருது. ஸோ இதை வந்து எதோட கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னா, இந்த மெட்டீரியல் வேர்ல்டு நம்ம வந்து
வெல்த் இருக்கிறதா இருக்கட்டும், ஹாப்பினஸ், என்ஜாய்மெண்ட் இது எல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ளஷர் குடுக்குறதா நம்புறோம். பட் இது எல்லாமே டெம்பரரி. அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா நம்மள ஸ்பாயில் பண்ணுது, கில் பண்ணுதுன்றத நம்ம அட்ரஸ் பண்ணல அப்படின்றத சொல்றாரு. மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி அது நம்மள டிஸ்டர்ப் பண்ணுது இல்லையா? ஸோ அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள வராரு. ஸோ ஒரு நாள் இவங்க யார்ட்டயுமே சொல்லிக்காம, கமலாவா இருக்கட்டும், அந்த பிஸ்னஸ்ல அவருக்கு டீச் பண்ணார் இல்லையா? அந்த மாஸ்டரா இருக்கட்டும், யார்கிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணாம ஒரு நாள் இந்த இடத்த விட்டு அவர் போயிட்டாரு. அகெயின் அந்த வில்லேஜ் லைஃப்க்கு போணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாரு. ஸோ ஒரு ரிவர் சைடு, அந்த ரிவர் பேங்க் சைட்லயே படுத்து தூங்கிடுறாரு. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது, கோவிந்தா அவரோட ஃப்ரெண்ட் இருக்கார் இல்லையா? அவர் வந்து இப்போ ஒரு புத்திஸ்ட் மாங்க் ஆயிட்டாரு. இவர் மட்டும் தான் அந்த இடத்துலேருந்து வந்தாரு. அவர் அதில சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்ததுனால அங்கேயே இருந்துட்டாரு. இப்போ ஒரு புத்திஸ்ட் மாங்காவும் மாறிட்டாரு. ஸோ அவர் அந்த வழியா கடந்து போறாரு. அவர் பார்க்குறாரு, ஒரு மனுஷன் படுத்து கிடக்குறாரு. பக்கத்துல ஒரு பாம்பு நிக்குது. அவர கடிக்க போகுதுன்றது தெரிஞ்ச உடனே, கோவிந்தா வேகமா போயிட்டு அந்த பெர்சன சேவ் பண்றாரு. அவருக்கு தெரியல இது வந்து அவரோட ஃப்ரெண்ட் அப்படின்றது. பட் சித்தார்த்தா முழிச்ச உடனே தெரிஞ்சிருச்சு இது வந்து கோவிந்தா அப்படின்றது தெரிஞ்ச உடனே அவர் வந்து அட்ரஸ் பண்றாரு. பட் கோவிந்தாவுக்கு தெரியல. ஏன் அப்படின்னா, சித்தார்த்தா வந்து ஒரு நார்மலான வில்லேஜ் பாயா பார்த்துருக்கிறான், மாங்கா பார்த்துருக்கிறான். பட் இப்போ வந்து ஒரு ரிச்சான பிஸ்னஸ் மேனா அவரால ஐடென்டிஃபை பண்ண முடியல. தென் அவர இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் 2 பேரும் பேசிக்கிறாங்க. நிறைய விஷயம் ஷேர் பண்றாங்க. அப்படி இவங்க எல்லாரும் பேசி முடிச்சதுக்கப்புறம் கோவிந்தா அகெயின் அந்த குரூப்போட சேர்ந்து அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. இப்போ சித்தார்த்தா அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த ரிவர் பேங்க் சைடு உட்கார்ந்துருக்கும்போது, ஒன்ஸ் அவர் விசிட் பண்ணார் இல்லையா ஒரு போட்மேன், அவர அகெயின் மீட் பண்றாரு. இத்தனை வருஷம் கழிச்சு அகெயின் மீட் பண்றாரு. அவர பார்த்த உடனே அவர்கிட்ட பேசுறாரு. பேசும்போது அவர வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு. என் பேரு வாசுதேவா அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு, அவர் சொல்றாரு, எனக்குள்ள எப்பவுமே ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அந்த ஹாப்பினஸ் எனக்கு குடுத்தது இந்த ரிவர். இந்த ரிவர் வந்து எப்பவுமே என்கிட்ட பேசுற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். அது எனக்கு எல்லா சொல்யூஷனும் குடுக்கும். லைஃபோட மீனிங்கா இருக்கட்டும், என்ன கொஸ்டினா இருந்தாலும் அதுக்கு ஆன்சர் எனக்கு ரிவர் கிட்ட இருந்து வரும். நான் ஹாப்பியா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி, அவரோட ஹாப்பினஸ்க்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு சீக்ரெட்ட ரிவீல் பண்றாரு. இப்போ ஆட்டோமேட்டிக்கா சித்தார்த்துக்கு அந்த சீக்ரெட்ட தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ எனக்கும் இத சொல்லிக் குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவரும் ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இப்போ அவரோட வீட்ல அவரோட வொர்க்க பார்த்துட்டு அவர் கூடவே இருக்கிறான். அப்படியே நாட்கள் கடந்து போயிட்டுருக்கு. ஒரு நாள் அந்த ரிவர் சைட்ல இவன் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, இவனுக்குள்ள அகைன் அந்த கொஸ்டின் வருது. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே, எல்லா கிரியேச்சருமே ஒரு இடத்துல கனெக்ட் ஆயிருக்கிறாங்களா? எல்லாமே ஒண்ணா தான் இருக்குதா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ரிவர்ல இருந்து எப்பவுமே அந்த வேவ்ஸ் கிரியேட் ஆகும்போது, ஒரு சவுண்ட் மேக் பண்ணிட்டே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஓம் அப்படின்ற ஒரு சவுண்டு ரிவர்ல இருந்து கேட்குது. ஸோ அந்த மொமெண்ட் அவர் நினைக்கிறாரு, சரி ஓகே. ரிவர் வந்து நமக்கு ஆன்சர் பண்ணிட்டு, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எஸ் அப்படின்றத வந்து அவர் ரியலைஸ் பண்றாரு. ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னா, கமலா இருக்கிறாங்க இல்லையா? அவங்க வந்து அந்த ரிவர் சைடு வராங்க. ஒரு பில்கிரிமேஜ் போணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பாங்க. கௌதம புத்தா இருக்கார் இல்லையா? அவர மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போயிட்டுருப்பாங்க. அப்பதான் அவங்க சித்தார்த்தாவ பார்க்குறாங்க. சித்தார்த்தா அவங்கள பார்க்கும்போது, அவங்க கூட 11 வயசுல அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறான். இது எல்லாத்தையும் அவர் பார்க்குறாரு. தென் சடனா என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ஸ்னேக் வந்து கமலாவ பைட் பண்றதுக்காக வருது. இவங்க எப்படியோ ட்ரை பண்றாங்க, அவள சேவ் பண்ணிரலான்னு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவள பைட் பண்ணிடுச்சு. அவங்க வந்து இறந்து போற கண்டிஷன்ல இருக்கிறாங்க. ஸோ இறந்து போற அந்த கண்டிஷன்ல தான் அவங்க ஒரு உண்மைய ரிவீல் பண்றாங்க. என்ன அப்டின்னா, அந்த 11 வயசு பையனுக்கான அப்பா யாரு அப்டின்னா, அது சித்தார்த்தா நீ தான் அப்டின்னு சொல்லிட்டு ரிவீல் பண்றாங்க. அவர் அத்தன வருஷம் அங்க ஸ்டே பண்ணியிருந்தார் இல்லையா? கரெக்ட்டா அவங்க பிரெக்னன்ட் ஆகுற டைம்ல தான் அவர் அங்கேருந்து போயிருப்பாரு. ஸோ இவங்களால அத வந்து இவர்கிட்ட சொல்லவே முடியாம போயிருக்கும். இப்போ இத்தன வருஷம் கழிச்சு மீட் பண்ணும்போது தான் அவங்களால சொல்ல முடிஞ்சிருக்கு. கரெக்ட்டா அவங்க இறந்து போற டைம்ல அவங்களோட பையன அப்பா கிட்ட சேர்த்துர்றாங்க. அவருக்கு ஒரு பக்கம் என்னதான் கவலையா இருந்தாலும், இன்னொரு பக்கம் ஹாப்பியா இருக்கு. அவரோட சன் அவர ஃபைண்ட் பண்ணிட்டாரு இல்லையா? இதுவரைக்கும் யாருமே இல்லன்னு நெனச்சிட்டு இருந்தவருக்கு, இப்போ ஒரு கம்பேனியன் இருக்கு. ஸோ ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்றாரு. அவன நல்லா பாத்துக்கிறாரு. பட் அவனுக்கு இந்த ஒரு லைஃப் பிடிக்கல. பாவர்ட்டில இருக்கிற ஒரு லைஃப் லீட் பண்றதுக்கு பிடிக்கல. அவன் சிட்டில இருந்தான். வெல்தியான லைஃப் லீட் பண்ணிட்டு இருந்தான். ஸோ அவனுக்கு வந்து இது பிடிக்கல. ஸோ எப்படியாவது இங்கேருந்து போயிரணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றான். ரொம்பவே அவங்க கிட்ட இரிட்டேட் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான். ஒரு கட்டத்துல அந்த வாசுதேவா அப்படின்றவரு, "ஒருவேளை உனக்கு இங்கேருந்து போணும்னா நீ போயிரு" அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பட் அவரோட அப்பாவான சித்தார்த்தாக்கு அவன விடுறதுக்கு மனசில்ல. "இல்ல நீ போ வேண்டாம்" அப்படின்னு சொல்லி அவர் ஒவ்வொரு தடவையும் கன்வின்ஸ் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் அவன் என்ன பண்றான் அப்படின்னா, சித்தார்த்தா அண்ட் ஆல்சோ வாசுதேவா 2 பேரோட மணி எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த இடத்துலேருந்து ஓடி போயிடுறான். அப்படி அவன் ஓடி போனதுக்கப்புறமா அது தெரிஞ்ச உடனே சித்தார்த்தா அவனை ஃபாலோ பண்ணுறான், எப்படியாவது அவனை பிடிச்சிடலான்னு. பட் அவன் சிட்டியே ரீச் பண்ணிட்டான். சித்தார்த்தாவால் அவனை ஃபைண்ட் பண்ண முடியல. ஸோ வாசுதேவா அகெயின் சித்தார்த்தாவை கூட்டிகிட்டு வந்துட்டாரு. "நீ வந்து அவனை கண்டுபிடிக்க முடியாது, நீ வந்துரு" அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாரு. கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா அவர் வந்து அகெயின் இந்த ரிவர் சைடு உட்கார வச்சு, "நீ அந்த ரிவர் கிட்ட பேசு, அந்த பெயின் ஆஃப் லாஸ் எல்லாமே மறைஞ்சு போயிடும். ரிவர் உனக்கு ஆன்சர் பண்ணும்" அப்படின்ற மாதிரி உட்கார வைக்கிறாரு. அப்போ சித்தார்த்தா வந்து நினச்சி பார்க்குறான், இத்தனை வருஷத்துல நான் நிறைய விஷயங்கள் உன்கிட்ட இருந்து லேர்ன் பண்ணியிருக்கேன். நிறைய விஷயங்களுக்கு நீ எனக்கு ஆன்சர் சொல்லியிருக்க.
நிறைய சீக்ரெட்ஸை வந்து ரிவீல் பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெயின்ஃபுல்லாக அவன் நிறைய விஷயங்கள் ரிவர் கிட்டேருந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அவன் வந்து ஃபைன் பண்ணுறான். என்ன அப்படின்னா, இந்த ரிவர் எப்படி ஒரு ஓஷனோட கனெக்ட் ஆகிருக்கோ, மழை பெய்யும் போது அதில் வந்து வாட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ, இந்த மாதிரி தான் வேர்ல்டு இல்லையா? வேர்ல்டும் வந்து ஒரு ப்ராப்பரான பிகினிங் எண்ட் அப்படின்றது கிடையாது. எல்லாமே ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகிருக்கு, ஒன்னோட ஒன்று டிபெண்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த ஒரு லைஃப் இருக்குது. அந்த ஒரு லைஃப் சைக்கிளில் வந்து பர்த், டெத் அண்ட் ஆல்சோ ஹாப்பி, சேட், சாரோ, ஜாய்ஃபுல், குட், ஈவில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே பார்ட் ஆஃப் தி ஹோல் தான். இந்த லைஃப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா எல்லாத்துலேயும் எல்லாத்தோடையும் நம்ம வந்து கனெக்டாக தான் இருப்போம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவருக்கு அந்த ரிவர் சைடில் இருக்கும்போது ரொம்பவே கிளியராக புரிய வருது. ஸோ இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே அவர் வந்ததுக்கப்புறமா வாசுதேவா அப்படின்றவர் சொல்கிறாரு, இப்போ நீ வந்து ஒரு ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வந்துட்ட, ஓகேவா? உனக்கு தெரிஞ்சு போச்சு என்ன லைஃப் அப்படின்றது வந்து உனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் உன் கூட இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நீ வந்து இங்கே ஒரு போட்மேனாக இருப்பியோ, இல்லை நீ வந்து என்ன மாதிரி ஒரு லைஃப் லீட் பண்ணணும்னு நினைக்கிறியோ நீ லீட் பண்ணலாம். நான் இப்போ உன்னை விட்டு போக வேண்டிய டைம் வந்துடுச்சு. ஸோ நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து போகிறாரு. இப்போ அப்படியே கொஞ்சம் வருஷங்கள் போகுது. இப்போ கோவிந்தா அப்படின்றவருக்கு வந்து ஒரு விஷயம் தெரியுது. ரிவர் சைடில் ஒரு வைஸ் மேன் இருக்கிறாரு அப்படின்றது தெரியுது. அந்த மேனுக்கு வந்து என்லைட்மெண்ட் அப்படின்றது கிடச்சிருச்சு. அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாருன்னு தெரியும் போது கோவிந்தா வந்து அந்த பர்சனை மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லி வராரு. ஆனால் கோவிந்தாவுக்கு தெரியாது அது சித்தார்த்தா அப்படின்றது. கோவிந்தா ஸ்டில் அந்த மாங்காக தான் இருக்கிறாரு. அவர் வந்து இங்கே சித்தார்த்தாவை மீட் பண்ணும்போது கூட அவருக்கு தெரியல அது சித்தார்த்தா அப்படின்றது. அவர் சித்தார்த்தா கிட்ட கேட்குறாரு, என்லைட்மெண்ட் உங்களுக்கு எப்படி கிடச்சிது, நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா, லைஃப் அப்படின்றது என்ன, எப்போ நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், இந்த மாதிரி பிளென்டி ஆஃப் கொஷின்ஸ் கேட்கும்போது அதுக்கு சித்தார்த்தாவோட ரிப்ளை என்னவா இருக்குது அப்படின்னா, என்லைட்மெண்ட் அப்படின்றது வந்து யாராலையும் வேர்பலாக டிஸ்கிரைப் பண்ண முடியாது. அது நம்ம எப்போ ஃபீல் பண்ணுறோமோ அப்போ தான் இருக்குது. எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வர்றது தான். யாரும் எதையும் டீச் பண்ண முடியாது அப்படின்றத வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. தென் அதை வந்து ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, கோவிந்தா கிட்ட நீ என்னோடய ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதே மாதிரி கோவிந்தாவும் கிஸ் பண்ணதுக்கப்புறமா இதான் ஒரு ஃபீல். இதை வந்து நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நான் என்ன ஃபீல் பண்ணேன், நீ என்ன ஃபீல் பண்ணன்றதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இல்லையா? அந்த மாதிரி தான் என்லைட்மெண்ட் அப்படின்றது டீச் பண்ணுறதுனாலையோ, ஏதோ ஒரு குரூப்பில் இருந்து அந்த ரிலீஜியஸ் ரிச்சுவல்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறதுனாலையோ கிடைக்கிறது கிடையாது. அது வந்து ஒரு ஜேர்னியில் நம்மளுக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ். தென் சித்தார்த்தா அவர் யார் அப்படின்றத ரிவீல் பண்ணிவிட்டு 2 பேரும் அவங்களோட யங் டேஸில் அவங்களுக்கு கிடைச்ச மெமரிஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதோட இந்த நாவல் வந்து எண்ட் ஆகுது. ஸ்பிரிச்சுவலான மூவிஸ்லேயும் சொல்கிற ஒரு விஷயம் இல்லையா, கடவுள் அப்படின்றவர் வந்து வெளியே நம்ம தேடக்கூடாது, அது நமக்குள்ளே இருக்கிறது. நம்ம எப்போ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் இருக்குது இல்லையா? ஸோ அந்த ஹாப்பினஸ், பெர்மனண்ட்டான ஒரு ஹாப்பினஸ் அப்படின்றது வந்து எப்போ நம்மளோட லைஃப்பை ப்ராப்பராக லீட் பண்ணுறோம், நம்மளோட சோலுக்கு நம்ம உண்மையாக இருக்கிற டைமில் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பெர்மனண்ட்டான பீஸ், ஹாப்பினஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.